தாய்லாந்தில் ஒரு குடும்பத்தின் மகிழ்ச்சியான உணவு வேலை நொடி பொழுதில் பெரும் துயரமாக மாறியது. 78 வயது பூன்பான் அவரது 40 வயது மகள் விசித்ராவின் உயிர் ஒரு தட்டு காளான் கரியால் பறிபோனது அனைவரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியிருக்கின்றது. ஆகஸ்ட் 22ஆம் தேதி ஒரு நண்பர் அன்புடன் வழங்கிய காட்டு காளானை பூன்பான் மனைவி கரியாக சமைத்தார். ஆனால் அந்த கரி மரணத்தின் மறைமுக முகமாக மாறும் என்று யாரும் கனவிலும் நினைக்கவில்லை. பூன்பான் கரியை உண்ட சில நிமிடத்தில் மயங்கி கீழே விழுந்து வலிப்பு ஏற்பட்டு வாயில் நுரைத்தள்ள குடும்பத்தினர் அதிர்ச்சியில் உறைந்தனர். அதே நேரத்தில் தனது அறையில் தனித்திருந்த விசித்ரா உயிரற்ற நிலையில் கண்டெடுக்கப்பட்டார். மருத்துவமனைக்கு விரைந்து சென்ற குடும்பத்தினர் இருவரையும் காப்பாற்ற முயன்றனர். ஆனால் விஷத்தின் கொடூரத்தை எதிர்கொள்ள முடியாமல் தந்தையும் மகளும் உயிரை விட்டனர். இச்சம்பவத்தை அடுத்து தாய்லாந்து சுகாதாரத்துறை மழை காலங்களில் தோன்றும் விஷ காளான்களை உண்ண வேண்டாம் என பொதுமக்களுக்கு அவசர எச்சரிக்கை விடுத்துள்ளது.